ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வை நீடட் சாஃப்ட்வேர் இன் பைத்தான். அதாவது நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு எடிட்டர் தேவை. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி அதில் போய் பைச்சாம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு போடுங்க. என்டர் பண்ணுங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 3 பிளாட்ஃபார்முக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று விண்டோஸ்க்கு, மேக்ஓஎஸ் அண்ட் லினக்ஸ். ஓகே, இதில் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் கம்யூனிட்டி 2 எடிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ப்ரொஃபஷனல்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ரொஃபஷனலாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்யூனிட்டியண்டா ஃப்ரீ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து நாங்கள் இப்போ கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி லினக்ஸுக்கும் வந்து இதில் போய் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் டவுன்லோட் ஆன ஃபைல் லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி மவுஸை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த சாஃப்ட்வேர் பைச்சாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ வெப் ஷூட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் தரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் போய் நியூ ப்ராஜெக்ட்னு பார்த்துலாம். உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கல இப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஆவரேஜில் இப்படி தான் இருக்குங்க திஸ் விண்டோ. ஓகே, இதில் போய் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணலாம். இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக வந்து லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய விர்ச்சுவல் மிஷினில் போய் என்னோட காலி மிஷினை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட காலி மிஷினை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனுக்கு போய்க்குங்க. போய் நான் டாக்குமெண்ட்ஸ் என்ற லொக்கேஷனில் வச்சுருக்கேன். போயிட்டு இப்படி ஒரு சிப் ஃபைல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இங்கே கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் உள்ளே போங்க. போயிட்டு இந்த பின்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த பின்ன்ற ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் டெர்மினல் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே டெர்மினல் வந்து உங்களுக்கு ஒன்றாகும். இந்த தெரியல நினைக்கிறேன், நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இதில் போய் எல்எஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த pycharm.sh இருக்கிற ஃபைலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ரன் பண்ண போகிறோம். இது எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். .pycharm.sh என்று போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதும் என்டரை கிளிக் பண்ணுங்கள். ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன் ஆக தொடங்கிடுச்சு. இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணதால இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு கிளியர் விண்டோ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்டிங் கீவேர்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.